என் அன்பு கண்மணியே, உணவு, உடை இவற்றைப் பொறுத்த மாட்டில் வறுமையோ இல்லாமையோ என் அடியவன் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலனை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பாகும் கண்மணி. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கிறார் அல்லவா? எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும் கண்மணி. என் அன்பு கண்மணியே, எப்போதும் நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி செய். உன் கூடவே நான் இருக்கின்றேன். அதனால் இங்கு கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை. என் அன்பு மகளே, உன் சாயப்பாவாகிய நான் என்றும் உனக்கு துணையாய் இருக்கின்றேன்.